வாசிக்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஷார்ப்பா கொடுத்துருப்பான் பேசுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை இந்த காலை வேளையிலே தியானத்திற்கென்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த இயேசு கிறிஸ்து, இந்த மேசியா, அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்து வாழக்கூடிய என்றோ ஒரு நாள் அவர் இதை வாசிக்க போகிறார். என்றோ ஒரு நாள் இதை தம்முடைய வாக்காக உலகத்துக்கு அறிவிக்க போகிறார். இன்னொரு வாக்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பிறந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைவேறுகிறது. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 61 ஒரு மார்க் வச்சிருங்க, நம்ம அங்கதான் போக போறோம். ஆனா கொஞ்சம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா என்று சொல்லி நாம் பார்ப்பதற்காக லூக்கா 4ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். கொஞ்சம் கவனிங்க. 16ஆம் வசனத்துல லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துல அங்க ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்துக்கு வந்து எப்படியா வழக்கத்தின்படியே, எப்படி வழக்கத்தின்படியே இயேசுநாதருக்கு தேவாலயத்துக்கு போறது வழக்கம். வழக்கம் இல்லாத வழக்கம் இல்லாத காரியம் எவ்வளவு பாருங்க. சொல்றோம், ரொம்ப ஆண்டவர் தெரியப்படுவாரு, ரொம்ப ஆசீர்வதிக்குவார், இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வதிப்பார். காலியான இடங்கள் இயேசுநாதருக்கு ஆலயத்துக்கு போறது ஒரு ஒரு வழக்கம், ஒரு ஹேபிட். அவருடைய வழக்கம் அது மாற மாட்டார். அதுல வழக்கத்தின்படியே எருசலேம்ல இருந்து அங்க தேவாலயத்தில் இருப்பார், இங்க நாசரேத்துல இருந்து அங்கே தேவாலயத்தில் இருப்பார், கப்பர்நகூமில இருந்து அங்க தேவாலயத்தில் இருப்பார், கலிலேயாவில இருந்து அங்க தேவாலயத்தில் இருப்பார். எங்க போனாலும் இயேசுநாதர் எங்க தான் இருப்பாரு? தேவாலயத்துல தான் இருப்பார். இப்போ இயேசுநாதர் எங்க இருக்கிறாருன்னா நாசரேத்தில் இருக்கிற தேவாலயத்தில். ஓகே, இப்போ நம்ம கையில பரிசுத்த வேதாகமத்தை இப்படி அச்சிட்டு கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பரிசுத்தவான்கள் இதுக்காக பிரயாசப்பட்டாங்க, உயிரை கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஒரு
120 பேஜ் கொண்ட ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து சொல்லி பாஸ்டர் மீல் செயல் என்கிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து நான் முடிக்கல, ஃபர்ஸ்ட் பேஜே தொடங்கல. அவ்வளவு சிரமமா இருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க? அதுவும் எத்தனை லாங்குவேஜ்ல? நம்ம கையில இது ரொம்ப சுலபமா இருக்குது. ஆனா இந்த புத்தகம் இந்த வடிவத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இயேசுநாதர் தேவாலயத்துக்கு போன நாள்ல பைபிள் எல்லாம் இல்ல. அதிகப்படியா மோசேயினுடைய ஆகமங்கள் 5, தீர்க்க தரிசன புத்தகங்கள் இதுதான். சரித்திர புத்தகங்கள் இருக்கும். அது ஒரு புஸ்தக சூழ்நில 6 to 8 வசனம் தான் எழுத முடியும். அதிகப்படியா 10 வசனம். 23 செகண்ட் ஒரே சுருள். அதை சுத்தி அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதை சொல்றேன். ஒரு லைப்ரரி போனீங்கன்னா அதுல எவ்வளவு புக் இருக்கு. நீங்க ரேண்டம்ல ஒரு புக்கு கை வச்சு எடுத்தீங்க, வேணும்னு தேடல, ஒரு புக்கு கை வச்சு எடுத்தீங்க, புக் எடுத்தீங்க, ஒரு பேஜை பிரிக்கிறீங்க, அங்க இருக்குது நான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னே. இது தற்செயலா நடக்குமா? நடக்காது. இயேசுநாதர் அன்னைக்கு தேவாலயத்துக்கு போயிருக்காரு. ஆலயத்துல இருக்கிற ஒரு வேலைக்காரன் என்ன பண்றான், இன்னைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை ஒரு சுருள் எடுத்து இவர் கையில கொடுக்குறான். இவர் வாங்கி அதை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறார்: கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து அதை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மீது நோக்கமாயிருந்தது. ஜூயிஷ் ரவிங்க, யூத போதகர்கள் அதுக்கான ஆசனத்துல உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. உட்கார்ந்தார். அப்பொழுது அவர் இதை வாசித்துட்டு அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். என்ன வேத வாக்கியம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அழைத்திருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக, குருடருக்கு பார்வையளக்க, முடவரை நடக்க வைக்க, ஊமையரை பேச வைக்க. முக்கியமான அடையாளம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏழை எளிய மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். ஆனா அதே நேரத்தில் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அதோட நிறுத்திட்டு இருந்தா பரவாயில்ல, இவன் தச்சன் மகன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொல்றாங்க. இப்போ இயேசுநாதர் அவர்களை நோக்கி, வைத்தியமே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமிலே உம்மாலே செய்யப்பட்ட அற்புதங்களை உன்னால முடிஞ்சா இங்கே செய், இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னிடத்தில் சொல்லுவீர்கள் என்றார். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். கப்பர்நகூம்ல என்ன தண்ணி மேல நடந்தியா? கப்பர்நகூம்ல 5 பேர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தியா? குருடருக்கு சுகம் பார்வை கொடுத்தியாமே, ஊமையர் பேச வச்சாமே, குஷ்டரோகிகள் சுகமானாங்களே, அது என்ன செய்யன்னு சொன்னாங்க. சொல்லுவீங்க, இப்படி சொல்லுவீங்க. நீங்க யாரு? வைத்தியமே, உனக்கு நீயே மருத்துவம் பார்த்துக்கோ. டாக்டர் சிக்காயிட்டா எங்க போறது? அவரே ஊசி குத்திக்கிறாரா? டாக்டர் சிக்காயிட்டா அவரே ஊசி குத்திக்கிறாரா? அவர் என்ன பண்றாரு?
இன்னொரு டாக்டர் கிட்ட போவார். அப்ப இவர் படிச்ச படிப்பெல்லாம் மற்றவங்களுக்கு தான். அவங்களுக்கு அது பிரயோஜனம் பண்றது இல்லை. அவங்க சிக்காயிட்ட யார் கிட்ட போறாங்க? இன்னொரு டாக்டர் கிட்ட போறாங்க. பாருங்க, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ 2 உதாரணங்களை, அற்புதமான 2 உதாரணங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாசம் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்கு அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அற்புதமா எலியாவின் அற்புதத்தை ஏசுநாதர் சொல்றார். சாரிபாத் பொழுது பழைய ஏற்பாட்டில் எபிரேய பாஷையில சாரிபாத், இங்க புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில சரத்தா. இப்போ இவங்க வேதத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க அவங்க என்ன சொல்றது தெரியுமா? என்ன அவங்க சாரி பார்த்துருக்குது, இங்க சரத்தான் எது கரெக்ட்? 2ம் கரெக்ட். ஏன்னா பழைய ஏற்பாடு என்ன பாஷையில் எழுந்துச்சு? எபிரேய பாஷையில். புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை. கிரேக்க பாஷையில அதுக்கு இந்த பேரு, எபிரேய பாஷையில அதுக்கு 2 பேர் இல்லையா? எல்லாத்துக்கும் 2 பேர் இருக்குது. ஏசுநாதருக்கு முன்னால ஒரு பேரு, அது அப்பப்போ பின்னால பேர் கூட நிறைய வந்து காமிச்சிட்டு போகுது மூச்ச. ஓகே, இப்போ அந்த ஊரில் 3 வருஷம் வானத்தினுடைய மதகுகள் எல்லாம் அடைபட்டு மழை வராதபடிக்கு எலியா என்னுடைய வார்த்தையே அல்லாமல் இந்த நாட்களிலே மழை வர்றதில்லை. அவன் சொன்ன சாபத்துல அவனே மாட்டிக்கிட்டான். கேரி காற்றுல தண்ணீர் வெற்றி போச்சு. ஆரம்பத்துல எலியாவை போய் காரணத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். அங்க தண்ணி குடிச்சுட்டு ஆத்துக்கிட்ட படுத்துருந்தான். ராஜா வீட்லயே அப்பவும் மாம்சம் இல்லாம போயிடுச்சு. அந்த நிலைமையில கர்த்தர் அவனை சாரி பார்த்து அனுப்புனார். விதவை வீட்டுக்கு அனுப்புனார். ஒரே ஒரு விதவை வீட்டுக்கு தான் அனுப்புனாரு. ஒருத்தி வீட்டுக்கு தான் அனுப்புனாரு, இன்னொரு விதவை வீட்டுக்கு அனுப்புனார். எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள். அதுல ஒருத்திக்கு மட்டும் ஆசீர்வாதம். இத சொன்னார். எலியாவை பத்தி சொன்னாரா? அடுத்து எலிசாவை பத்தி சொன்னார். எலிசாவை பத்தி இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார்? எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனாலும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல இவ்வளவு நேரம் சொன்னார். என்ன தப்பு? இவர் சொன்ன ஏசுநாதர் சொன்ன இந்த வார்த்தையில என்ன தப்பு? இவங்கெல்லாம் தங்களை தான் சொல்லுகிறார் என்று சொல்லி பல்ல கடைச்சிக்கின்னு செங்குத்தான ஒரு மலையில கொண்டு போய் அவர் கீழே தள்ளி ட்ரை பண்ணாங்க. அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தினால சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாரா இல்ல, யாருக்கும் மனசு இல்லை. உண்மையான நடந்த சம்பவத்தை சொல்றாரு. இவரை கொலை செய்ய பார்க்கிறார்கள். எங்க எங்க சொல்லுங்க? அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துல இயேசுநாதர் கொலை செய்ய பார்த்தார்கள். அவரும் அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். அஞ்ஞானுடைய பிள்ளைகள இந்த காலங்களில அவர் வந்த நோக்கத்தை கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை உங்க முன்னால நான் வைக்கிறேன். இஷ்டம் தான் எடுத்துக்குவோம், இஷ்டம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஆனா நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர் வந்த நோக்கம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர், மறுபடியும் ஏசாயா 61க்கு திரும்பிக் கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய அடையாளத்தை கொஞ்சம் சிந்திக்கலாம். எத்தனை முறை இயேசுநாதருடைய வாயிலே வசை சொல் வந்தது? எத்தனை முறை இயேசுநாதர் மற்றவங்களை திட்டினாரு? எத்தனை முறை இயேசுநாதர் கெட்ட வார்த்தை பேசினாரு? நம்ம
கூட நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிக்கிறோமே. I have been filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவிக்குரிய சபையில் நான் இருக்கிறேன் என்று சொல்றோமே. நம்ம வாயில எத்தனை முறை கேட்ட வார்த்தை வராம இருக்குது? பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய அடையாளம் என்ன பாருங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என் மீது இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல என்னை அழைத்திருக்கிறார். குருடருக்கு பார்வை அளிக்க என்னை அழைத்திருக்கிறார். முடவரை நடக்க வைக்க என்னை அழைத்திருக்கிறார். ஊமையரை பேச வைக்க என்னை அழைத்திருக்கிறார். மரித்தோரை உயிரோடு கொண்டு வர கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதெல்லாம் விட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களே, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய அடையாளம் நல்லா கேட்டுக்குங்க. காயம் கட்டுதல், காயப்படுத்துதல் அல்ல. கவனிக்கிறீங்களா? நல்லா கிழக்கு வச்சுக்கிறீங்க. காயம் கட்டுதல், காயப்படுத்துதல் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய அடையாளம், முதல் அடையாளம், நம்ம காயம் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல சமாரியனாய் மாற வேண்டும். நல்ல சமாரியன் கதை நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மனுஷன் எருசலேமுக்கு எரிகோவுக்கு போனான். அவன் சூஸ் பண்ண பாதையே தப்பு. வேற உயரத்துல இருந்து கீழே போனான். சரித்திரபூர்வமாய் நடந்தது என்ன எனக்கு தெரியும். எரிகோ சபிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வர வழி விடாத அந்த சின்ன ஊரு சபிக்கப்பட்டுச்சு. சபிச்சது யாரு? மோசே நாட்களிலே சாபம் வந்துருச்சு அவன் மேல. அந்த ஊருக்கு போறான் வியாபாரம் பண்றது. அதனால கல்லர் கையில சிக்கிட்டான். அவங்க அடிச்சு அவனை இடத்துல இருந்தெல்லாம் இழுத்து கொண்டு குற்றுயிராய் குலை உயிராய் வழியோரத்துல போட்டாங்க. அந்த வழி ஆசாரியம் போனான், லேவியம் போனான், தீட்டுன்னு போயிட்டான். ஆனா அந்த வழியா வந்த நல்ல சமாரியாவை தூக்கி அவன் ரத்தத்தை தொடச்சு அது மேல எண்ணெய் வார்த்து அவன் குடிக்க திராட்சை ரசம் கொடுத்து அவன் வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சத்திரத்துல விட்டு ஒரு பணத்தை அவனிடத்துல கொடுத்து இவனுக்கு மருத்துவ செய், அதிகமா செலவாயிட்டு நான் திரும்பி வந்து பேலன்ஸ் பில்ல கட்டுறான்னு போனான். இதுல அவனுக்கு கரண் யார் நேசன் அந்த கேள்வி கேட்டான். அவனுக்கு உதவி செய்த சமாரியனே. சமாரியன் யாரு? தாழ்த்தப்பட்டவன். சமாரியன் யாரு? சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவன், தீண்டத்தகாதவன் சமாரியன். அந்த இயேசுநாதனுடைய நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒருவன் தான் இவனுக்கு உதவி செய்தான் என்று சொல்லி இயேசுநாதன் அங்கே சொல்லுகிறதை நாம் பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவன் காயம் கட்டுகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோம். காயம் கட்டும்படியாக. அடுத்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். முக்கியமானது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதின்னா கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், ஃபேவரபிள் இயர், நமக்கு சாதகமான ஒரு வருஷம். அது 24 கூட இருக்கலாம். இன்னொரு மாசம் இருக்குது, இன்னொரு மாசம் 10 நாள் இருக்குது. It's not too late for God to bless you. ஆசீர்வாதத்திற்கு என்ன இல்ல, ரொம்ப லேட்டாலாம் ஆயிட்டு. உங்களுக்கு லேட் மாதிரி தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களுக்கு நான் சொல்றேன் இல்ல, இந்த 4 நாள் லேட்டா வந்தாங்க ஒரு பாட்டு போட்டு காமிச்ச ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. லாசர் பத்தி 4 நாள் லேட்டா வந்தவங்கன்னா லாசர் உயிரோட வர்றது தான் முக்கியம். சொல்லுங்க. நவம்பர் 20 வந்துட்டா உனக்குன்னா உன் ஆண்டு ஆசீர்வதிக்கிறது தான் முக்கியம். இந்த ஆண்டு உனக்கு அனுகிரகத்தின் ஆண்டா இருக்கலாம். சரி, இந்த ஆண்டு இல்ல, நெக்ஸ்ட் இயர் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். அப்போ கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தினை அறிவிக்க. ஒருவேளை இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப வேலை, ரொம்ப வரல, நோ ப்ராப்ளம். ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமானமாய் உனக்கு என்னத்தை கொடுப்பாரு? சந்தோஷத்தை கொடுப்பாரு, மகிழ்ச்சியை கொடுப்பாரு. அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிடுவார். அந்த இழப்பையெல்லாம் சரி கட்டி விடுவார். பல உதாரணங்கள் சொல்ல முடியாது பழைய ஏற்பாட்டுல இருந்து. யோபின் உதாரணத்தை பெஸ்ட் உதாரணம். யோபியினுடைய உதாரணம் எல்லாம் போச்சு. 3000 ஆடு போச்சு, 6000 கொடுத்தாரு. 3000 வட்டமும் போச்சு, 6000 கொடுத்தாரு. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். Material blessing is very very easy for the Lord. பொருளாதார ஆசீர்வாதம்
ஆண்டவருக்கு எப்படி அது லேசான காரியம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பொருளாதார ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு உன்னை சுகப்படுத்துறது ஆண்டவருக்கு போட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எழுந்து நடந்து சுகமடைய விரும்புகிறாங்கன்னு கேட்பாரு. அவன் எனக்கு போய் குளத்துல சேர்க்கறதுக்கு ஆள் இல்லைமா, அதை பத்தி ஒண்ணு கவலை வேண்டாம், எழுந்து நடந்துவாரு. அதே காலமே பேதர்கிட்ட யோவான் கிட்ட கொடுப்பாரு. தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்து வருமா, வெள்ளிய போட்டும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்துவாங்க. ஏச்சு நடப்பான். அப்போ அற்புதம் செய்ய இயேசுநாதர் ஜெபம் பண்ணாரா, குஷ்டரோகிய சுகப்படுத்த குஷ்டரோகிய தனியா கூட்டு போய் ஆண்டவரே பிதாவே ஜெபத்தை கேட்டாலும் குஷ்டரோகி நல்லாயிட்டோம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசுநாதர் சொன்னார், நீ என்ன பேசுறிய? அப்படியே தான் ஒரு பதில், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. கவிதை மாதிரி இல்ல, கவிதை மாதிரி இல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், சித்தம் உண்டு சுத்தமாகு. ஆண்டவர் அப்படிதான், நீ என்ன வார்த்தையில பேசுறியோ அதே வார்த்தையில ஒன்று என்ன கொடுப்பாரு, பதில் அளிப்பா. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருக்கு அது லேசான காரியம். உன்னை சுகப்படுத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். உனக்கு விடுதலை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். பிரச்சனைகளை முக்கியப்படுத்தி நீ பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்காகவே அவர் அனுப்பப்பட்டார், அதற்காகவே கர்த்தர் அனுப்பப்பட்டார். ஆனா முக்கியம் 3ஆம் வசனத்தை 61:3 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மறுவாழ்வு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, மறுவாழ்வு. இத வேற உதாரணத்துல சொல்ல வேண்டாம், கெட்ட குமாரன் உதாரணத்துல சொல்ல இருந்தது. போறப்போ நல்லா கோட்டும் சூட்டமா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அழகான ட்ரெஸ், ஷூ, பெல்ட், டையெல்லாம், பாக்கெட்ல நிறைய பணம். அப்பா கிட்ட சொத்தை வாங்கி வந்த வேலைக்கு வித்துட்டு அதெல்லாம் பணமா மாத்தி நாம போனப்போ செம தோற்றம், கெத்து, ஸ்டைலு, பணம் இருந்ததால நம்பிக்கை போறாரு ஐயா, எல்லாம் போச்சு. திரும்புறப்போ ஷேவ் பண்ணல, முடி வெட்டல, கிஞ்சிட்ட துணி, குளிக்கல, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரிட்டர்ன்ல. இப்போ இந்த ரிட்டர்ன்ல வந்த கோலத்தை மாற்றணும். ரிட்டர்ன்ல வந்துக்கிற கோலத்தை என்ன பண்ணணும், மாற்றணும். ஃபர்ஸ்ட் பார்பரை கூப்பிடணும், என்ன பண்ணணும், முடியெல்லாம் வெட்டி ஷேவ் பண்ணணும், அப்புறம் குளிக்க வைக்கணும், அப்புறம் அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போடணும். இன்னும் சொல்ல போனா அப்பா செல்வம் தான் இருந்தபடியால பழைய முத்திரை மோதிரத்தை போடணும், வீட்டுல விருந்து வைக்கணும். ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாருங்க. 3ஆம் வசனத்திலே, சீயோனிலே துயரப்பட்டவர்களை துக்கத்திலே இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்தணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர் செய்கிறார். அல்லேலூயா, தேவனுடைய ஆவியை பெற்றவர் செய்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இது என்ன தெரியுமா, பிரச்சனை தீரல. யூதருக்குள்ள ஒரு வழக்கம் இருந்தது, ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட அந்த வழக்கம் இருந்துச்சு. முன்னால என்ன பண்ணுவாங்க, உபவாசம் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பலை வேலை போட்டு உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, வீட்டு நம்பர் 17 தாத்தா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நாங்களே 8 பேரு, சித்தப்பாங்க 2 பேரு, இன்னும் பாட்டி சொந்தக்காரங்கெல்லாம் தீனன்னு அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி. எங்க போகிறது இல்லையா? அப்போ அப்பா என்ன பண்ணாரு, அப்பா குறிப்பா ராஜ்குமார்
2 பேரும் ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருக்கு. அதில் அப்பா என்ன பண்ணார், சாம்பலை மேலே போட்டிக்கின்னு ஒரு மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு வின்சென்ட் நம்ம போய் பார்த்தாங்க. 5 வீடு சாங்ஷன் பண்ணாங்க கோரமண்டலில். 5 வீடு, 4 டீச்சர்களோ 4 வாத்தியார்களோ, 1 வீட் நம்பர் 17 கமர்ஷியல் ரெண்டில். பிஜிஎம்எல் ஹிஸ்ட்ரியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாங்ஷன் பண்ணாங்க. அப்படின்னா ஜெபத்தால் கூடாத காரியம் அதான் சொல்லுவாங்க. இப்போ ஜனங்கள் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்த என்னத்தை போட்டுக்கிறாங்க, சாம்பலை போட்டுக்கிறாங்க. சாம்பலை போட்டுனது எப்படின்னா போட்டு விட்டு போறது இல்லை. அந்த சாம்பலை ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த சாம்பலில் இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களை சுத்திகரிச்சு எல்லாம் போட்டு என்ன பண்றதா, சிங்காரத்தை. சிங்காரம்னா ஆழ்வி கல்யாணம் பண்ணுவாங்க போது கொஞ்ச நேரத்துல அலங்காரம் பண்ணிட்டு சிங்காரிச்சு கொண்டு வருவாங்க. ஓகே, சாம்பலுக்கு பதிலாக என்ன சொல்லுங்க, சிங்காரத்தையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். அழுமூச்சி எப்போ பாரு அழுவுறது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, என்ன துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம்? துக்கமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை. அந்த வேதனையான சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு என்ன தராரு? அங்க பாம்பே இருந்தாலும் கூட பயப்படாதீங்க, அங்க மீட்டம் உங்க கிட்ட வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. கிட்ட போய் பார்த்தா அது வெறும் நிழல தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. இன்னும் 5 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தை கேளும். ஓகே, ஆண்டவர் நமக்கு என்ன தராருன்னா துக்கத்துக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக சில நாட்கள், சில மாதங்கள், சிலருக்கு சில ஆண்டுகள் கூட ஆண்டவர் நமக்கு துக்கத்தை கொடுக்கிறார். அந்த துக்கத்துக்கு காரணம் வியாதியா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாத நிலைமையா இருக்கலாம், வேற விதமான வேதனைகள் இருக்கலாம், ஏதோ ரீசன் எதனா இருக்கலாம். அது காலமெல்லாம் பட போறது இல்லை. It is not going to be forever and ever. என்னைக்கு நீ துக்கமா இருக்க போறது இல்லை, என்றென்றும் நீ வேதனையோடு இருக்க போறது இல்லை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்க போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. துயரத்துக்கு பதிலாக என்ன கொடுக்கிறாரா? ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கும். ஒடுங்கின ஆவி எது தெரியுமா? இன்னைக்கு காலையில் 6 மணி உட்காந்துங்க, அது ஒடுங்கின ஆவி. கூடார பண்டிகை பாண்டியில அது சொல்லுங்க, எது வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, எது வேணும்? இல்ல நான் உண்மை தான் இருக்கணும். எது யாரும் நீங்க அப்படியே ரொம்ப அழகாக, அப்படியே ரொம்ப அழகா யார் பண்றாங்க? துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதை கொடுப்பதற்காக கர்த்தர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பு அம்சமே இதுதான். முற்றுப்புள்ளி வச்ச இடத்துல கம்மா போட்டு கண்டினியூ பண்றது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் யோகா முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, பந்தல் போட்டுருங்க, ஒரு மெசேஜ் அவ்வளவுதான், எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் உயிரோட வச்சுக்கிறார். நிறைய சாட்சிகள், நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் தான் பண்ணிக்கிறார், உயிரோட வச்சுக்கிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ யாரு? ஆண்டவர் மறுவாழ்வு கொடுக்கிறார். இன்னைக்கு இவ்வளவுதான செய்தி என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் மறுவாழ்வு கொடுக்கிறார். அவன் துயரத்துக்கு பதிலாக உனக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார், உனக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் ஜீவனை பெருக பண்ணுகிறவர், உன் ஆயுசை பெருக பண்ணுகிறவர். இந்த கஷ்டம் தான், இந்த கஷ்டம் சீக்கிரம் குறையும். ஒரு மறுவாழ்வு கர்த்தர் கொடுக்கிறார், மறுபடியும் உன்னை வாழ வைக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்றது, வேற எதுக்கு இல்லை. இதுக்குதான் ஆண்டவர்கிட்ட வரணும்னு உங்களை நான் கேட்டுக்கொள்வது, வேற எதற்குமே இல்லை. உண்மையா கர்த்தரை தேடி பாருங்கள். எந்த பிசாசானவன்
எந்த மாதிரியான சூழ்நிலை கொண்டு வந்தாலும் சரி, எந்த மாதிரியான வியாதியை, பலவீனத்தை, கண்ணீரை கொண்டு வந்தாலும் சரி, கர்த்தர் ஜெயம் தருகிறார். உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கிறார். இனி நீ அழ வேண்டியதில்லை, இனி நீ கண்ணீர் விட வேண்டியதில்லை, இனி நீ வேதனைப்பட வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். இதை நாம் அறியாம தான் கஷ்டத்துல, வேதனையில, கண்ணீர்ல நாட்களை கழிக்கிறோம். ஒரு அம்மா, உண்மையா நடந்த கதை இது. மகன் வெளிநாட்டுக்கு போய் நல்ல வேலையில சேர்ந்துட்டான். சேர்ந்துட்ட பிறகு மாசம் மாசம் அவங்களுக்கு பணத்தை செக் அனுப்பணும். வந்துருக்குது பணம்னு அம்மாவுக்கு தெரியல. வாங்கி ஒவ்வொரு மாசமும் பைபிள் வைத்தியம் தெரியல, ஏதோ காகிதத்தை அப்படிங்கிறாங்க அப்படின்ற அடிக்கிட்டாங்களா, ஜாப் பண்ணுறாங்க. என்னன்னு ஒரே என் மகத்தில் பேசணும், ஐயோ என்ன மறந்துட்டானே அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் அந்த வழியா கொஞ்சம் படிச்சிருக்கு அந்த அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவர் வந்து சின்னம்மா அப்படி இருக்கிற, ஏன் அப்படி இருக்க? அப்போ நம்ம சொன்னாங்க, எங்கள் பையன் போனால் எத்தனை லெட்டர் எழுதுறேன், பதில் இல்லை, மாதத்துக்கு ஒரு கவர் வருது, அந்த காய்ப்பை தான் அனுப்புகிறான். என்ன காய்கறி நம்ம காமின்னு பார்த்தா ஒவ்வொரு மாதமும் என்ன இருக்குது, செக்கு சொல்லுவாங்க, செக்குது செக்கு தான் என்னது அவன் நமக்கு தெரியல. நான் இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியல. ஆனால் அந்த அம்மாவுடைய நாட்கள் எல்லாம் வீணாக போச்சு இல்லை, வேஸ்டாக போச்சு இல்லை. கையில் பணம் இருந்தோம், கையில் ஆதாரம் இருந்தோம், துக்கத்தில் கழிச்சாங்க இல்லை, வேதனையில் கழிச்சாங்க இல்லை. அந்த மாதிரி தேவையில்லாத கண்ணீரிலே அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத வேதனையில், தேவையில்லாத கவலையில், தேவையில்லாத unnecessary concern, தேவையில்லை, அவசியமே இல்லை, ஆனால் மூணுக்கிறோம். ஏன் தேவையில்லை? பிசாசானவன் முதல் நம்முடைய சமாதானத்தை தான் எடுக்கிறோம். இந்த காலங்களில அருமையான நாட்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுவா? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த பயணம். கப்பல் பயணமா போனா டிக்கெட்டிலே என்ன, டிக்கெட் எடுத்ததும் அந்த டிக்கெட்ல என்ன பண்ணலாம், டைமுக்கு டைம் போய் சாப்பிடலாம். இதுல கப்பல் பயணத்துல, விமான பயணத்துல கூட, வெளிநாட்டு பயணத்துல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. லோக்கல்ல தான் காசு கொடுக்கணும், வெளிநாட்டு பயணத்துல இலவசமா கொடுக்குறாங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாங்க. அப்புறம் போயிட்டு தனியாக ஒரு இடத்துல கேண்டீன் ஓபன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்க போயிட்டு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ அள்ளிக்கலாம். இது மட்டும் ஒரே ஒன்று தான் கொடுப்பாங்க, சரக்கு மட்டும். ஏன்னா நிறைய குடிச்சிட்டு சண்டை போடவே அப்படின்ட்டு சரக்கு மட்டும் ஒன்று தான், மற்றதெல்லாம் சாப்பாடெல்லாம் கேட்ட எத்தனை இருந்தாலும் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சர்வ் பண்ணிட்டு பிறகு மிச்சாரிக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. சரி, கப்பல் பயணத்தில் கூட அப்படின்னா டிக்கெட்டோட என்ன சேர்த்துட்டு இருக்குது சொல்லுங்க, சாப்பாடு சரி. நீ பண்ணு வாங்கி ரொட்டி எடுத்துக்கின்னு, பிரெட் எடுத்துக்கின்னு, வாழைப்பழம் வாங்கி கட்டின்னு போய் 4 நாள் பயணத்துக்கு எல்லாம் பண்ணு சாப்பிட்டு உன் இஷ்டம், யார் வாங்க. ஆனா அங்க கிடைக்கிற விருந்தை சாப்பிட்றதுக்கு யூ ஹவ் பீன் பெய்ட் ஃபார். அந்த விருந்தில சாப்பிட்றதுக்கு உனக்கான கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனா நான் இல்லை, நான் பண்ணு தான் சாப்பிடணும், சாப்பிடணும். மூக்கு சிந்தி நடுங்கிறதுனால பண்ணு சாப்பிடணும், சாப்பிடுவேன், அதே சாப்பிடுவேன். ஆண்டவர் உனக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். நீ துக்கப்பட்டது போதும், நீ கண்ணீர் விட்டு அழுதது போதும், ஒத்துக்கிட்டு ஆண்டவர் குறிச்சு அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். அல்லேலூயா. கிழிந்து போன உன் வஸ்திரத்தை கழட்டிட்டு துதி நாளையை உனக்கு கொடுத்துகிறார். கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ். அப்ப வாயை திறந்தா என்ன வரணும்? துதியே வரும். சோதனை. நன்றி தகவலே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அது யாரு மாறாக Thank you Lord. நன்றி தகவலே,
இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கொடுப்பேன், நாளைக்கு மட்டன் பிரியாணி கொடுப்பேன், அப்படி வாழ கற்றுக்கணும். அப்படியே இருக்கும். அவர் நம்மை கைவிடுவதில்லை. தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைக்க தேவன். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நம்மை விடுதலையாக, நம்ம காயங்களை கட்ட, நம் ரணங்களை ஆற்ற, நம்முடைய கண்ணீரை துடைக்க, நம் நோயிலிருந்து நம்மை சுகப்படுத்த, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, நன்மை செய்ய வந்த ஆண்டவரை நன்றியோடு பற்றிக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். முதலாவது எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கைகளை வைத்து வாய் தந்து கொஞ்சம்